வணக்கம் உறவுகளே, நான் சசி. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி எங்களுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், முருங்கங்காயும் பிலாக்கொட்டையும் கறி சமைக்கிறது எப்படி என்றது தான் பார்க்க போகிறோம். வாங்கோ வாங்கோ பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் வேணுமென்றும் பார்ப்போம். இது வெங்காயம், செத்தல், கருவேப்பிலை, உள்ளி தாளிக்கிறதுக்கு. இங்கால தேங்காய் புத்திரி வச்சுருக்கு, இன்னும் பால் எடுக்கல. இங்கால பிலாக்கொட்டையும் முருங்கைக்காயும் வடிவெல்லாம் வெட்டி கழுவி வச்சுருக்கு. இங்கால புளி கரைச்சி வச்சுருக்கு கறிக்கு. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்கோ இனி எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். வாங்கோ இப்போ அடுப்பில் தாளித்து வச்சாச்சு. எண்ணெயை விடுவோம். இப்போ எண்ணெய் கொதிச்சிட்டது, வெங்காயம் போடுவோம். இனி செத்தலை போடுவோம். அதோட கருவேப்பிலையும் போடுவோம். இதோட இது போடுவோம், பெருஞ்சீரகம். அதோட உள்ளியும் போடுவோம். வதங்கட்டுக்கும். இப்போ வதங்கிட்டது நல்லா. இனி நாங்கள் வெட்டி வச்சுருக்க முருங்கங்காயும் பிலாக்கொட்டையும் போடுவோம். இப்போ நல்லா எல்லாம் கிளறி விட்டாச்சுது. இப்படியோ கொஞ்சம் நேரம் மூடி அவிய விடுவோம். இப்போ வந்து பார்ப்போம் முருங்கங்காய் அவிஞ்சிட்டு வந்து. இப்போ உப்பு போடுவோம், இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு. இனி பால் விடுவோம். இது 1ஆம் பாலும் 2ஆம் பாலும். இனி தூள் போடுவோம், இந்த கறிக்கு அளவான தூள். காணும் கிளம்பு விடுவோம்.
இனி இப்படியே மூடி விடுவோம் அவியட்டும். அவிஞ்ச பிறகு பார்ப்போம். இப்போ கறி எப்படி அவிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். நல்லா அவிஞ்சு நல்லா வட்டி வந்துட்டு நான் கொஞ்சம் தூள் குறைச்சி தான் பாவிக்கிறது முருங்கக்காய் கறிக்கு. நீங்கள் உங்களுக்கு கூட வேணுமெண்டா நீங்கள் கூட பாவிக்கலாம். அதோட பொரிச்சும் வைக்கலாம், நல்லா இருக்கும். நாங்கள் பொரிச்சு வைக்கல, சும்மா தான் வச்சுருக்கிறோம். இப்படி வச்சாலும் நல்லா தான் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பொரிச்சு வைக்க விருப்பமாக இருந்தால் ரெண்டையும் பொரிச்சுட்டு நீங்கள் வைக்கலாம். இப்படி வைக்க விருப்பமாக இருந்தால் இப்படியும் வைங்க. இனி எங்களோட கறிக்கு தேவையான புளி விடுவோம். கலந்து விடுவோம். இப்போ பாருங்க, இந்த கறி நல்லா வற்றி நல்லா டேஸ்ட்டாக வந்துட்டுது. நல்லா இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இப்படி செய்து பாருங்க. சரி பாருங்க உங்களோட கறி எப்படி இருக்குண்டு. வத்தி நல்லா வந்துட்டு இப்படி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லாவே இருக்கும். பிரட்டின கறியாக வந்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இப்படி நீங்களும் சமைச்சு பாருங்க, நல்லாவே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உறவுகளே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய்.